பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தொடரின் மகளிருக்கான மல்யுத்தத்தில் 50 கிலோ எடை பிரிவுக்கான இறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்த இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்தித்து வந்த வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் தங்கத்தை பதிய வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரின் தகுதி நீக்கம் இந்திய மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரின் இந்த திடீர் தகுதி நீக்கம் ஏன் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் இப்போது பார்க்கலாம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 33வது ஒலிம்பிக் தொடரில் இந்தியா இதுவரை 3 வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கிறது. இந்த நிலையில் மகளிருக்கான 50 கிலோ உடல் எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் களம் புகுந்தார். தனது முதல் சுற்றில் முந்தைய ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்றவரும் 4 முறை உலக சாம்பியன் மற்றும் ஆசிய விளையாட்டு சாம்பியனுமான ஜப்பானின் யூ சுசாகியை எதிர்கொண்டார். இந்த ஆட்டத்தில் ஆரம்பம் முதலே அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வினேஷ் போகத் 3-2 என்ற புள்ளி கணக்கில் யூ சுசாகியை வீழ்த்தி கால் இறுதிக்கு முன்னேறினார். அப்போது இருந்தே வினேஷ் போகத்துக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. தொடர்ந்து காலிறுதி ஆட்டத்தில் யுக்ரைனின் ஒக்சானா லிவாச்சுடன் மோதினார். பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் இருவரும் மாறி மாறி புள்ளிகள் எடுத்தனர். இறுதியில் வினேஷ் போகத் 7-5 என்ற புள்ளி கணக்கில் ஒக்சானா லிவாச்சை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். இரவில் அரங்கேறிய அரையிறுதியில் வினேஷ் போகத் கியூபாவின் லோபஸ் யுஸ்னெலிஸ் குஸ்மேனை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தினார். தொடர்ந்து வந்தால் தங்கத்துடன் தான் வருவேன் என அவர் தனது தாயுடன் வீடியோ கால் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அப்படியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து தனது கனவை நனவாக்க நினைத்துக் கொண்டிருந்த வினேஷ் போகத்துக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மல்யுத்தத்தில் ஒவ்வொரு எடை பிரிவிற்கான போட்டிகள் 2 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என்பதால் 2 நாளிலும் போட்டியாளர் போட்டியிடும் எடையுடனேயே இருக்க வேண்டும். முதல் நாள் போட்டிகளின் முடிவில் 2 கிலோ எடை கூடுதலாக இருந்த வினேஷ் முடிகளை வெட்டி கொண்டும் உணவு உட்கொள்ளாமலும் கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டும் உடல் எடையை குறைக்க முயன்றார். எவ்வளவு முயன்றும் அவரால் 1 கிலோ 900 கிராம் மட்டுமே குறைக்க முடிந்தது. இந்த நிலையில் 2ஆம் நாளான இறுதிப் போட்டியின் போது அவர் இருக்க வேண்டிய எடையை விட 100 கிராம் கூடுதலாக இருந்த காரணத்தினால் அவர் இறுதிப் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதன் காரணமாக வினேஷ் போகத் அரையிறுதியில் வீழ்த்திய கியூபாவின் லோபஸ் யுஸ்னெலிஸ் குஸ்மன் அமெரிக்க வீராங்கனை சாராவுடன் இறுதிப் போட்டியில் மோதுவார் என்றும், அதே நேரத்தில் ஜப்பானின் யூ சுசாகியும் யுக்ரைனின் ஒக்சானா லிவாச்சும் வெண்கல பதக்கத்துக்கான போட்டிகளில் போட்டியிடுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இரவு முழுவதும் உடல் எடையை குறைக்க தீவிர பயிற்சி மேற்கொண்டதால் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் இருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டது நாடு முழுவதும் பேசுபொருளாகி உள்ளது. குறிப்பாக வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் ஆய்வு செய்து வருவதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் தெரிவித்தது. வினேஷ் போகத் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் என பாராட்டிய பிரதமர் மோடி, ஒவ்வொரு இந்தியர்களும் நீங்கள் ஒரு உத்வேகம் என்றும் உங்களுக்காக நாங்கள் எப்போதும் துணை நிற்போம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் PT உஷாவை தொடர்பு கொண்டு வினேஷுக்கு உதவுவதற்கான அனைத்து வழிகளையும் ஆராயுமாறு கேட்டுக்கொண்டார். இதனிடையே 100 கிராம் அதிகம் இருந்தது தகுதி நீக்கம் செய்வதற்கான எடை இல்லை என்றும், இப்படி ஒரு வீரர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது வரலாறு காணாதது என்றும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் குற்றம் சாட்டினார். இதனிடையே வினேஷ் போகத்தின் அசாதாரண சாதனைகள் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தியதோடு அவர் 140 கோடி மக்களின் இதயங்களில் ஒரு சாம்பியனாக இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார். இது தொடர்பாக நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, வினேஷ் போகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார். இருப்பினும் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அவருக்கு நீதி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
இந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை என சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 100 கிராம் எடைக்காக அனுமதித்தால் மற்றவர்களுக்கும் இதுபோன்ற அனுமதி வழங்க வேண்டி வரும் என்றும், போட்டிக்கான விதி என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியானதுதான் என்றும் சர்வதேச மல்யுத்த சங்கம் விளக்கம் அளித்துள்ளது. நாட்டில் உள்ள சாமானியன் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த முழக்கங்கள் அவருக்கான தங்கத்தை கொண்டு வந்து சேர்க்குமா என்பது சந்தேகம்தான் என்றாலும், அவரது வலிமையும் காலமும் எப்போதும் அவருக்கான தங்கத்தை பிடித்துக்கொண்டே காத்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து விளையாட்டிற்கான நடுவர் நீதிமன்றத்தில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்துள்ளார். மகளிர் மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற வினேஷ் போகத் 100 கிராம் உடல் எடை அதிகமாக இருப்பதாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து விளையாட்டிற்கான நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள வினேஷ் போகத் தனக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் நடுவர் நீதிமன்றம் இன்று இறுதி தீர்ப்பு வழங்குகிறது. நடுவர் நீதிமன்ற விதிமுறைகள் வினேஷ் போகத்திற்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு கூட்டாக வெள்ளிப்பதக்கம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.